ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் செய்யறதுக்காக நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கு புட் ஆப்ஷனுக்கு பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கு புட் ஆப்ஷனுக்கு ஜாக்பாட் லெவல் பிரைஸ்ல சார்ட் 9 மணி 8 நிமிடத்துக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. மார்க்கெட் ஓபன் 9 மணி 15 நிமிடத்துக்கு. மார்க்கெட் ஓபன் ஆவதற்கு முன்பாகவே இந்த லெவல்ஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் சார்ட்ல பார்ப்போம். இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டி ஃபியூச்சர். பர்ஃபெக்ட்டா வாட்ஸ்அப்ல வந்து ஜாக்பாட் லெவல் பிரைஸ் கிட்ட ஒரு செல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்தது. கேண்டில்ஸ் செல் சைடு வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிருந்தோம்னா பர்ஃபெக்ட்டா வாட்ஸ்அப்ல வந்து ஜாக்பாட் லெவல் பிரைஸ் கிட்டயே ஒரு பை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்தது. பை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்த உடனே ஹை தாண்டி கேண்டில்ஸ் எல்லாம் பை சைடே போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. செகண்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் பை சைடே போயிட்டு இருக்கு. ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு பை சைடு எத்தனை பாயிண்ட்ஸ் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். 132 பாயிண்ட் ரீச் ஆச்சுங்க. 132 பாயிண்ட்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அதே மாதிரி ஆப்ஷனுக்கு ஜாக்பாட் லெவல்ஸ் அனுப்பப்பட்டது. வாட்ஸ்அப்ல அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸ் கிட்டயே ஒரு பை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. பை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னுடைய ஹை தாண்டின உடனே கேண்டில்ஸ் எல்லாமே பை சைடே போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் பை சைடே போயிட்டு இருக்கு. ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு பை சைடு எத்தனை பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். 187 பாயிண்ட் ரீச் ஆச்சுங்க ஆப்ஷன்ல. இதுல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய புட் ஆப்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். பர்ஃபெக்ட்டா வாட்ஸ்அப்ல அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸ் கிட்டயே ஒரு பை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்தது. ஃபர்ஸ்ட் பை வந்தது. இந்த பை பேட்டர்னுடைய ஐ தாண்டனே கேண்டில்ஸ் உடனே எல்லாம் பை சைடு போயிடுச்சு. சோ பை சைடு வந்து எத்தனை பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னு பாப்பாங்க. பை சைடு ரீச் ஆன பாயிண்ட் 76 பாயிண்ட்ங்க. இந்த 76 பாயிண்ட் ஆப்ஷன்ல ரீச் ஆயிருக்கு. இந்த 76 பாயிண்ட்ஸ்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிருந்தோம்னா பர்ஃபெக்ட்டா வாட்ஸ்அப்ல அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸ் கிட்ட ஒரு செல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்ததுங்க. சோ இந்த லெவல்ஸ்ல ஜாயின் ஆகிறதுக்கு ஒரு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதாவது இந்த ஆப்ஷன் வந்து புட் ஆப்ஷனுங்க. இந்த புட் ஆப்ஷன் கீழ் நோக்கி போகும்போது செல் சைடு போகும்போது கால் ஆப்ஷன் என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு ஒரு பேசிக்கான நாலேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. சோ பர்ஃபெக்ட்டா வாட்ஸ்அப்ல அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸ் கிட்டயே ஒரு செல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்ததுங்க. இந்த செல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னுடைய லோ தாண்டி கேண்டில் செல் சைடே போயிட்டு இருக்கு. செல் சைடு எத்தனை பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். சோ இதனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் செல் சைடே போயிட்டு இருக்கு. செல் சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் 152 பாயிண்ட்ங்க. இந்த 152 பாயிண்ட்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது பேங்க் நிஃப்டிக்கு வாட்ஸ்அப்ல மார்க்கெட் ஓபன் ஆவதற்கு முன்பாகவே இந்த லெவல்ஸ் அனுப்பப்பட்டதுங்க. அதாவது இந்த மேல் நோக்கி போகும்போது கால் ஆப்ஷன் எடுக்கணும், கீழ் நோக்கி வரும்போது புட் ஆப்ஷன் எடுக்கணும். இது எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பர்ஃபெக்ட்டா இந்த வாட்ஸ்அப் அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸ் கிட்ட ஒரு பை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்ததுங்க. ஹை தாண்டி கேண்டில்ஸ் எல்லாம் பை சைடே போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் பை சைடே போயிட்டு இருக்கு. ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு பை சைடு எத்தனை பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னு பாப்பாங்க. அதாவது 272 பாயிண்ட் ரீச் ஆயிருக்குங்க. இந்த 272 பாயிண்ட் ஃபியூச்சர்ல ரீச் ஆயிருக்கு. ஆப்ஷன் செஞ்சிருந்தோம்னா 50% ரீச் ஆயிருக்கும். அதுல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அதே மாதிரி ஆப்ஷனுக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் போட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பப்பட்டது. பர்ஃபெக்ட்டா வாட்ஸ்அப்ல அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸ் கிட்டயே மார்க்கெட் ஓபன் ஆவதற்கு முன்பாகவே இந்த லெவல்ஸ் வாட்ஸ்அப்ல அனுப்பப்பட்டது. ஒரு பை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்தது. கேண்டில்ஸ் பை சைடே போயிட்டு இருக்கு. எல்லாம் ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் பை சைடு போயிட்டு இருக்கு. ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு எத்தனை பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். 233 பாயிண்ட் ரீச் ஆயிருக்குங்க ஆப்ஷன்ல. இந்த 233 பாயிண்ட்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது புட் ஆப்ஷன் பார்ப்போம். அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியுடைய புட் ஆப்ஷன். சோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் எனக்கு ரீச் ஆச்சு. இது வந்து மார்க்கெட் ஓபன் ஆவதற்கு முன்பாக இந்த லெவல்ஸ் இருக்குன்றதால ஒரு ஸ்பீட் என்ட்ரி ட்ரேடரா இருந்தீங்கன்னா நீங்க இத முயற்சி பண்ணிருக்கலாம். பர்ஃபெக்ட்டா வாட்ஸ்அப்ல அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸ் கிட்டயே ஒரு செல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்ததுங்க. இந்த லோ தாண்டி கேண்டில்ஸ் நகரும் போது எல்லா கேண்டிலும் செல் சைடே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. எல்லா கேண்டிலும் செல் சைடே வந்திருக்கு. செல் சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் எவ்வளவு பார்ப்பாங்க. 276 பாயிண்ட் ரீச் ஆயிருக்குங்க. இந்த 276 பாயிண்ட்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். நாம் அனைவரும் முயற்சிப்போம், ப்ராஃபிட் செய்வோம். தேங்க்யூ.